காஞ்சிபுரத்தில் திருவிழாவின் போது ஏற்பட்ட தகராறில் இருவர் வெட்டி படுகொலை. போலீசார் பாதுகாப்பில் ஈடுபட்டிருந்தும் கொலை நடந்ததால் உறவினர்கள் கொந்தளிப்பு. தப்பி ஓடிய கும்பலை தீவிரமாக தேடும் போலீசார். நடந்தது என்ன? காஞ்சிபுரம் மாவட்டம் படுநெல்லி கிராமத்தில் உள்ள பொன்னியம்மன் கோவிலில் நேற்று ஆடி மாத திருவிழாவானது நடைபெற்றது. அப்போது இரவு நேரத்தில் சிலர் மதுபோதையில் ரேடியோவில் சினிமா பாடல் போட வேண்டும் என்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் மதுபோதையில் இருந்த சிலரை அங்கிருந்து அப்புறப்படுத்தியுள்ளனர். கொஞ்ச நேரத்தில் 3 பேர் கொண்ட மர்ம கும்பல் ஒன்று அதே பகுதியை சேர்ந்த சந்திரசேகர், நீலகண்டன் ஆகிய 2 இளைஞர்களை சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி ஓடி உள்ளனர். இந்த சம்பவத்தில் படுகாயமடைந்த 2 இளைஞர்களும் இரத்த வெள்ளத்தில் அதே இடத்தில் உயிரிழந்தனர். இதனை கண்ட அக்கம் பக்கத்தினர் கூச்சலிட பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அங்கு விரைந்து சென்றனர். அவர்கள் காவல் நிலையத்தில் தகவல் தெரிவித்ததை அடுத்து அங்கு வந்த கூடுதல் காவல்துறையினர் இருவரின் உடலை மருத்துவமனைக்கு அனுப்ப முயன்றனர். அப்போது உயிரிழந்த இளைஞர்களின் உறவினர்கள் போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் போலீசாரின் நீண்ட நேர பேச்சுவார்த்தைக்கு பிறகு உயிரிழந்த 2 உடல்களையும் பிரேத பரிசோதனைக்காக செங்கல்பட்டு அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு போலீசார் தனிப்படை அமைத்து தப்பி ஓடிய கும்பலை தீவிரமாக தேடி வருகின்றனர். ஆடி மாத திருவிழாவில் இரட்டை படுகொலை நடந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இறந்த இளைஞர்களின் உறவினர்கள் படுநெல்லி சாலையில் குற்றவாளிகளை கைது செய்ய கோரி சாலை மறியலில் ஈடுபட்டதால் காஞ்சிபுரம் அரக்கோணம் சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது.